இந்த ட்ரிப்பை வாழ்க்கையிலே மறக்க முடியாத விஷயமா மாற்றினது இதுதான். நம்ம எக்ஸ்ப்ளோரர் 30,000 rupees GoPro கேமராவை தண்ணிக்குள்ளே தொலைச்ச மூமெண்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் புலிகேட். இந்த ட்ராவலோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 60 kilometers அண்ட் ட்ராவல் டைம் அரௌண்ட் 2 hours ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்பீட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். நம்ம ட்ராவலை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் சென்னை டு மீஞ்சூர் டு புலிகேட் பிரிட்ஜ் அண்ட் கடைசியாக புலிகேட் பிரிட்ஜ் டு புலிகேட் லேக். இதுதான் நம்மளோட டீம். படத்தில் ஹீரோவை சேஸ் பண்ணுற மாதிரி சும்மா வளைச்சி ஓட்டுறாங்க. ஆனால் 50 km ஸ்பீடை மட்டும் தாண்ட மாட்டாங்க. சென்னையிலேருந்து நீங்கள் உங்கள் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹைவேஸை கிராஸ் பண்ண பிறகு 2 சைட்லையும் பசுமை நிறைஞ்ச வயல், காடு, அப்புறம் அழகான வாட்டர் ரிசோர்ஸஸை புலிகேட் போகிற வரைக்கும் பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம புலிகேட்டை ரீச் பண்ணிட்டோம். இந்த 2 ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த பிரிட்ஜோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். இந்த இடத்துல மீன்கள்லாம் விற்கிறதுக்காக இருக்கிற ஒரு சின்ன பில்டிங் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு மீனவ கிராமம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். உள்ளே போகிற வழியில் 2 சைட்லையும் கருவாடு காய வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போனது வெயில் காலத்தோட ஸ்டார்டிங்கிறனால உங்களால் இங்கே நிறைய மென் திட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியும். மீதி மாதத்தில் இந்த இடம் தண்ணி நிறைஞ்சு தான் இருக்கும். நீங்கள் அக்டோபர் டு மார்ச் மந்த்ஸில் போகிறதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பிகாஸ் இந்த பீரியடில் தான் பேர்ட்ஸ் எல்லாம் உலகத்தோட பல இடங்கள்ல இருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வருது. இந்த இடத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இதுதான் கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 15,000 கிரேட் ஃப்ளெமிங்கோஸ்ன்னு சொல்லப்படுற பறவை வருஷம் இங்கே வருது. அது போக பெலிகான்ஸ், கிங்ஃபிஷர்ஸ், டக்ஸ்ன்னு இன்னும் நிறைய பறவைகள் இந்த இடத்துக்கு வருது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபிட்லர் கிராப். இதோட 1 claw மட்டும் பெருசாக இருக்கிறத வச்சே சொல்லலாம் இது ஒரு மேல் கிராப்னு. ஃபீமேல் ஃபிட்லர் கிராபுக்கு 2 clawஸுமே ஈக்குவல் சைஸில் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம எக்ஸ்ப்ளோரர் இப்போ கிளம்பிட்டாரு. நம்ம இந்த போட்டில் தான் இன்னைக்கு போக போகிறோம். போட் ஏறுற இடம் சகதியாக இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ப்ளோரர் மாதிரி நம்ம கால்களை கழுவிட்டு ஏறுனா போட்குள்ளே சகதியாகாமல் பார்த்துக்கலாம். நம்ம பயணத்தை நம்ம இங்கே தான் தொடங்க போகிறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா புலிகேட்னு சொல்லுவாங்க, பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க. புலிகேட் தான் இந்தியாவில் இருக்க 2nd largest lagoon. அப்படின்னா நீர்ப்பரப்பு. ஆழமில்லாத கம்மியாக தண்ணி இருக்கிற இடத்த தீவுகள், நிறைய தண்ணீர் இல்லைனா கடல் இருக்கிற இடத்துல இருந்து பிரிக்கிற இடத்த தான் நம்ம லகுன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் சென்னையோட நார்த்ல இருந்து 60 kilometers தள்ளி தமிழ்நாட்டில் இருக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த இடத்துல 1502ல் போர்ச்சுகீஸ் மக்கள் விஜயநகர் ஆட்சி பண்ணவங்களோட உதவியோட இங்கே ஒரு ட்ரேடிங் போஸ்ட் அமைச்சிருந்திருக்காங்க. அப்புறம் இதே இடத்துல ஒரு ஃபோர்ட்டும் கட்டியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1609ல் டச் உள்ள நுழைஞ்சு போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது டச்சோட ஆட்சி காலத்தில் பிட்வீன் 1621 அண்ட் 1665ல் அப்ராக்சிமேட்டாக 38,000 மக்களை 131 கப்பலில் ஏற்றி அடிமைகளாக விற்கிறதுக்காக அனுப்பிச்சிருந்திருக்காங்க. கடைசியாக பிரிட்டிஷ் 1825ல் இந்த இடத்த ஆக்கிரமிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே வந்துச்சு. நம்ம ஃப்ரீடம் பிறகு இது மெட்ராஸ் ஸ்டேட்குள்ளே வந்திருக்கு. மெட்ராஸ் ஸ்டேட் தான் 1968ல் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபோர்ட்டை நீங்கள் இப்போவும் போய் விசிட் பண்ணலாம். எல்லா வருஷமும் 2nd February, அதாவது வேர்ல்டு வெட்லேண்ட் டே ஆன அன்னைக்கு தான் புலிகேட் டேவும் கொண்டாடுறாங்க. வீடியோவோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஆப்போசிட்டில் இந்த லைட் ஹவுஸ் ஷைன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் நைட் கேம்பிங்காக ட்ரிப்பை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களால் அந்த இடத்த ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியலை. ஆனால் தரமான சம்பவங்களை நீங்கள் நாளைக்கு காலையில் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம நைட் கேம்பிங் ஸ்டே பண்ணுற இடத்த ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். நம்ம டீம் போட்டில் இருக்கிற ஸ்டஃபெல்லாம் கரெக்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம எக்ஸ்ப்ளோரர் மட்டும் தான் வெயிட்டான பொருள்லாம் தூக்குற மாதிரி இந்த கேமராமேனுக்கு காசு கொடுத்து காமிக்க வச்சிருக்காரு. இவர் தான் சிக்கிந்தார் அண்ணன். இவர் தான் எங்களுக்கு இந்த ட்ரிப்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது ஃபுட், டென்ட் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அவர் இப்போ டென்ட் பிச் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டீம் அவரோட சேர்ந்து போட்டுட்டு இருக்க இந்த டென்ட்டில் தான் இன்னைக்கு நைட் தூங்க போகிறாங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
இது பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாரும் சாப்பாடு அப்படி வேட்டையாடணும் அன்றைக்கி நைட்டு. நம்ம கேமராமேனுக்கு அவ்வளோ நல்ல குணம், எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு தான் அவர் சாப்பிட உட்காருவார். இல்லைனா சிறுவராக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு கூட சொல்லலாம், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நைட் கேம்பிங்கில் கேம்ப் ஃபயர் எல்லாம் இல்லையா, இந்த வீடியோவை கிளிக் பண்ண பாவத்துக்காக எங்கள் மூஞ்சி எல்லாத்தையும் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இதில் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை. என் கண்ணு வேணும்னு கேட்டியா? கீழே யாராச்சும் இதை காசு கொடுத்து செலவு வச்சுருப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. எங்கனாலேயே அவர் அப்படி சொன்னதை நம்ப முடியல. ஸோ அது உங்கள் தப்பு இல்லை. இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரர் 2.0 அப்படியே களத்தில் இறங்கி அவரோட நடன கலைகள்லாம் அப்படியே வெளியெடுத்து விட்டாரு. அவருக்கு போட்டியை இன்னும் 2 பேர் வேற வராங்க. 2 vs 1 போல. அதுவே இங்கே இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹெர்மிட் கிராப். இந்த கிராப் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடெக்ஷனுக்காக நத்தையோட ஓடுகளில் இந்த மாதிரி வாழும். இது வளர வளர வேற வேற நத்தை ஓடுகளை தேடி போகும். நல்லா தூங்கி எந்திரிச்ச பிறகு அப்படியே போய் அந்த கடற்கரையில் நின்றா இந்த அழகான சன்ரைஸை நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம காமனாக எல்லா கடற்கரையிலையும் பார்க்குற கோஸ்ட் கிராப். இதுதான் நம்ம நைட் கேம்பிங் போன ஏரியாவோட என்டையர் லேண்ட்ஸ்கேப் வியூ. அண்ட் அதோட நம்ம டீம் நைட் ஸ்டே பண்ண டென்ட்டை ரிமூவ் பண்ணி பேக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் அடுத்து. அப்படி தான் நாங்களும் நினச்சோம், ஆனால் நடந்ததே வேற. நம்ம எக்ஸ்ப்ளோரர் அந்த இடத்தோட லேக் சைடில் குளிக்க போனார். அவர் மண்டையில் கேமரா அட்டாச் ஆகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த கேமராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ரெக்கார்டான பார்ட்டை நீங்கள் இப்போ பார்க்கலாம். நாங்கள் இந்த கேமராவை அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்டில்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணோம். பட் தண்ணி ரொம்ப கலங்கலாக இருந்தனால நம்ம எக்ஸ்ப்ளோரர் கை கூட அதில் சரியாக கேப்சர் ஆகலை. வீடோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரர் மட்டும் அப்படியே தனியாக போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே போயிடுவார் தான் நினச்சோம், பட் ஆனால் வந்துட்டார் திரும்ப. பேட் நியூஸ். இதுதான் நம்ம எக்ஸ்ப்ளோரர் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு ஒல வச்ச மூமெண்ட். பேக்வேர்ட்ஸில் ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹெட்பேண்ட் எக்ஸ்ப்ளோரர் மண்டையிலேருந்து கலந்து விழுந்தது கூட தெரியாமல் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ்ப்ளோரர் போகும்போது இருந்த ஹெட்பேண்ட் வரும்போது இருக்காது. மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டோமே எங்கள் எக்ஸ்ப்ளோரருக்கு அப்புறமா தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போது தேட ஆரம்பிச்சது. தேடணும் தேடிக்கொண்டே இருந்தோம். நேரம் போக போக எங்கள் நம்பிக்கையும் குறைஞ்சிட்டே போச்சு. கூட வந்து சிக்கின அண்ணனும் அப்படியே தேட ஆரம்பித்தார். கேமரா எங்கே விழுந்ததுன்னு எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல. ஒரு 5 மீட்டருக்கு மேலே ரொம்ப ஆழமான பகுதிங்கிறனால எங்கள் டீமில் இருந்து 2-3 பேர் தான் உள்ளே போய் தேட முடிஞ்சது. கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த போது சிக்கின அண்ணன் கடைசி ஒரு வாட்டி முயற்சி பண்ணுவோன்னு கடைசியாக ஒரு வாட்டி பார்ப்போன்னு டைவ் பண்ணார். அப்போ தான் கேமராவோட பேண்ட் அவர் கையில் சிக்கிச்சு. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கான மொத்த பலனையும் அவர் கேஸில் நீங்களே இப்போ பார்க்கலாம். 40 நிமிஷம் ஓடி இருக்கு. நம்ம கேமராமேன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அந்த 40 மினிட்ஸும் யாருக்குமே அங்கே அல்லு இல்லை.
தண்ணி கடியில் இருந்தபோது கேமராவில் ரெக்கார்டான சில மூமெண்ட்ஸை நீங்கள் இப்போ பார்க்கலாம். கடலில் தொலைஞ்ச பொருள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, பட் அதை நம்ம சிக்கிந்தரான மாற்றி எழுதியிருக்காரு. ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் டீம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, பட் நாங்கள் கற்றுக்கிட்டது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு ரியலான கட்டுமரம். கட்டுமரம் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். எல்லாரும் ட்ரிப் முடிஞ்ச சோகத்தில் இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த அமேசிங்கான ட்ரிப்போட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பயங்கரமான ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும். நான் கிஃப்ட்ஸ்ன்னு சொன்னது வாரம் ஃப்ரீ வீடியோவை, அதுவும் இல்லாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிஃப்ட்ஸ்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டாடா பாய். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இது. ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி